ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனிதா. நான் இருக்கிற ஊர் பெங்களூரு. என்னை பற்றி சொல்கிறேங்க. என்னோட டீட்டெயில்ஸ் சொன்னேங்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். ஆனால் நாங்கள் தமிழ்காரர் தான். எங்கள் அப்பா ஊர் தமிழ்நாடு. அப்புறம் நான் அவ்வளோ படிக்கலைங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கேன். என்ன சொல்லணும்னா, வேலைக்கு போயிருக்கேன். சின்ன வயசுலே வேலைக்கு போயிருக்கேன். அந்த அனுபவம் இருக்குது. டைலரிங் பண்ணியிருக்கேன். டைலரிங் தெரியும். கடை வைக்கணும்னு ஆசை இருக்குது. நான் அப்போது கடை வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னே கடை வச்சுருந்தேன். கல்யாணம் ஆகி வீட்டிலேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ப்ளவுஸுங்கெல்லாம், ப்ளவுஸ், சுடிதார் எல்லாம், துணிங்க எல்லாம் தைப்பேன். எனக்கு இப்போ கடை வைக்கணும்னு தான் ஆசை, பிளான் எல்லாம் இருக்குது. ஆனால் முடியல. கடை வைக்க பட்ஜெட் இல்லையா, அதுவும் பார்க்கணும். இப்போ இருக்கிற கஷ்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் பாப்பா வேறு சின்னதாக இருக்கா. பாப்பா கொஞ்சம் பெருசாகட்டும்னு இருக்கேன். அப்புறம் என்னோடய ஆசையே கடை வைக்கணுன்னு தான். அது இப்படி சீக்கிரம் வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஏதோ ஃபேமிலி அப்படியே ஓடின்னு இருக்குது. என்ன சொல்லணும்னா, இந்த டைலரிங் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கார்மெண்ட்ஸுக்கு போயிருந்தேங்க. அங்கே வேலை பார்க்கும்போது சூப்பர்வைசருங்கெல்லாம் ஒரு மாதிரி அழட்டி தான் பேசுவாங்க. டைலருங்களை, ஹெல்ப்பருங்களை எல்லாரையும் அழட்டி தான் பேசுவாங்க. சூப்பர்வைசர்னால் ஒரு மாதிரி ஒரு லெவலில் இருப்பாங்க. வாய்ஸ் ஜோர் பண்ணுவாங்க. அப்போது நான் துணி தைச்சிட்டு இருந்தேன். அப்போது சூப்பர்வைசர் வேறு அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. இந்தமாரி சீக்கிரம் ப்ரொடக்ஷன் கொடுங்க, ஏன்னா இது இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க வேலைன்னு சொல்லிட்டு அங்கே அவாஸ் போட்டுன்னு வந்தாங்க ஜோராக. அந்த வாய்ஸ் ஜோர் பண்ணி அவங்கள திட்டின்னு இருக்கும்போது அது எனக்கு பிடிக்கல. அப்போது நம்மளுக்கும் இப்படி தானே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு வைரகம் வச்சேன். நமக்கு நம்மளே ஓனராக இருக்கணும். நம்ம சொந்த காலில் நிற்கணும். சொந்த தொழில் பண்ணணும். அதாவது கைத்தொழில் ஏதாச்சும் கற்றுக்கணும். வெறும் டைலரிங் வெறும் பவர் கற்றுக்குன்னு நம்ம கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சால் பத்தாது. நம்ம கட்டிங் முறையாக கற்றுக்கணும். டைலர் கிளாஸ் போகணும் அப்படின்னு நினச்சேன். நமக்கு நம்மளே ஓனர் ஆகணும். இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேங்க. அது சரியா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் என்னை டைலர் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. எங்கள் 3வது அக்கா சேர்த்து விட்டாங்க. நானும் டைலரிங்கெல்லாம் கற்றுக்கினேன். எல்லாம் கற்றுக்கின்னு நானும் அம்மா வீட்லேயே ஒரு கடை வச்சேன் சின்னதாக. பரவாயில்ல, ஓரளவுக்கு அது நல்லா தான் போயிருந்துச்சு. இப்போது வீட்டில் இருக்கேன். பாப்பா பார்த்துட்ருக்கேன். இப்போ எதுவும் நான் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பாப்பா பெருசாகட்டும்னு இருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கைத்தொழில் இருந்துச்சுன்னா கைத்தொழில் எப்பயுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். நம்ம கஷ்டத்தில் தோள் கொடுக்கும். நீங்கள் இல்லை பூ கட்டுறதோ, இல்லை சமையலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை கற்று வச்சுருந்தா உங்களுக்கு நாளைக்கு ஹெல்ப் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அன்னைக்கு வைரகம் வச்சேன் கார்மெண்ட்ஸில். இந்தமாரி நானும் கற்றுக்கணும், நானும் ஒரு ஓனர் ஆகணும் தான் நினச்சேன். சொந்த கைத்தொழில் கற்று வச்சுக்கணும்னு. இப்படி கீழே போய் திட்டு வாங்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கோபம் வருங்க. அவங்க அவங்க கத்துறத பார்த்துட்டு நான் யாரையோ தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அழுந்துட்டேன். நான் அது மனசில் நினச்சேன். அப்போது நம்மளும் இந்தமாரி ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கினா தான் எங்கள் அக்கா அந்த டைமில் தான் எனக்கு சேர்த்து விட்டாங்க டைலர் கிளாஸ்க்கு. முறைப்படி அது என்ன இருக்கோ அது எல்லாம் கற்றுக்கின்னு தான் முழுசாக 8 மாதம் போய் முறையாக கற்றுக்கின்னு தான் விட்டேன்.
அதனால் இப்போ நான் பயப்பட தேவையில்ல. நான் எப்போ வேணாலும் என்கிட்ட டைலரிங் மிஷின் இருக்குது. நான் அதில் ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்கலாம். அந்தமாரி பெண்களாகிய நீங்களும் கைத்தொழிலை கற்று வச்சுக்கோங்க. இந்த டைலரிங் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. கற்றுக்கினா ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லது. இப்போ காலகட்டத்தில் ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோன்னு தெரியும் இல்லை உங்களுக்கே? ஒரு ப்ளவுஸு, ஒரு ஃப்ராக்கு, எது தைக்கிறனாலும் காசு தாங்க. அதான் அமௌண்ட்டு ஏற்றி தான் வச்சுருக்காங்க நம்ம லேடிஸ்க்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, டைலரிங் கற்றுக்கங்க, ரொம்ப நல்லது. அது ஒரு வைரகமாக வச்சு கற்றுக்கங்க. அப்போ தான் நம்ம அது முழுசாக கற்றுக்க முடியும். நம்ம ஏனோ தானோன்ட்டு நம்ம போய் கற்றுக்க முடியாது. நம்ம முறைப்படி நம்ம கற்றுக்கணும், விடக்கூடாது. நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மனசு முழுசாக வச்சு அதில் ஃபுல் மைண்டு எல்லாம் நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் நம்ம கரெக்டாக மைண்டு அதில் வச்சு கற்றுக்கினா தான் கற்றுக்க முடியும். நம்ம ஏதாவது வச்சுட்டு நம்ம கற்றுக்க முடியாது. இந்த வேலைன்னு சொல்ல, எந்த வேலையுமே அப்படி தான். முழு மனசோடு நம்ம வச்சு செஞ்சோம்னா தான் அந்த வேலையை கற்றுக்க முடியும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது. பாருங்கள், நீங்களும் கற்றுக்கங்க. ஏதாச்சும் ஒரு வேலை கற்றுக்கங்க. கைத்தொழிலாக இருக்கணும், சொந்தமாக நீங்கள் செய்கிற மாரி இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சா மட்டும்தான் சீக்கிரமாக ஏதாச்சும் நம்ம கற்றுக்க முடியும். எனக்கும் எப்படியாச்சும் டைலர் கிளாஸ் பண்ணணுன்னு அதுவும் ஆசை இருக்குது. டைலர் கிளாஸ் பண்ணணும், கடை வைக்கணும்னு. ஆனால் இது எப்போது டைலர் கிளாஸ் பண்ணுறது எப்போது எனக்கு நிறைவேறும்னு தெரில. இப்போ கடை வைக்கணுன்றது அதுவும் எப்போது நிறைவேறும்னு தெரில. ஆசை பார்க்கலாங்க, எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. சரிங்க, ஓகே, பாய்.